ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஆருருக்ஷோர்முனேர்யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமः காரணமுச்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் யாருக்கு எது சாதனம் என்பதை சொல்கிறார். ரொம்ப அருமையான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்ப ஸ்கூல்லயே எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. இப்ப 10th முடிச்சிருக்காங்கன்னா அவங்க அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் போகணும். 10th முடிச்சவங்களுக்கு தான் 11th போக முடியும். நான் 8th 7th படிக்கிற ஒரு பையன் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், நான் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு யார் வேணாலும் சைட்ல படிச்சுக்கலாம், கூகுள்ல இது படிக்கலாம், ஸ்பெஷல் இதுல படிக்கலாம். வேற ஜென்ரலி என்ன அப்படின்னா இதை முடிச்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும். அப்படி இருக்கு இல்லையா? படித்தரங்கள் இருக்கு, படிநிலைகள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சாதகரும் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். ரெண்டே நிலைதான், ஒண்ணு கர்மயோகம், ஒண்ணு ஞான யோகம். 2 விதமான சாதனங்கள், வாழ்க்கை முறைகள்லாம் 3வது அத்தியாயத்திலே பகவான் அழகா சொன்னார். இங்க என்ன சொல்கிறார்? அதாவது நான் செயல் புரிய வேண்டுமா, இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மங்களை எல்லாம் செய்யணுமா, அதை யோகமா செய்யணுமா, அல்லது செயல்களை எல்லாம் முற்றிலும் துறந்து விட்டு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு ஞானத்திற்காக என்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டுமா? 2 இருக்கு இல்லையா? இதுல யாருக்கு எது சாதனம்ங்கிறத சொல்றார் பகவான். யோகம் ஆருருக்ஷோஹோ முனேஹே. யோகம் அப்படின்னா என்ன? நான் நன்றாக மன தூய்மையை பெற வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்துடன் நல்ல எனக்கு மனசு பக்குவம் வரும். ஞான யோகத்துக்கு போறது பெரிய விஷயம். அங்க சொல்ற விஷயங்கள் நமக்கு புரியணுமே. இன்டலெக்சுவலா அகாடமிக்கா புரிஞ்சாலும் அது நம்மயமாக ஆக வேண்டுமே. அது சொல்லியிருக்கிற அந்த பிரம்ம ஞான நிஷ்டையை நாம் நன்றாக உணர வேண்டும். ஆமா, நான் அமைதியான ஆனந்த ஸ்வரூபமான ஆன்மா, எனக்கு எதுவும் தேவையில்லை, அனைத்தும் நானே. அந்த அந்த நிஷ்டை நமக்கு கூடணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் மனசுக்கு தேவைப்படுது. அதுக்குதான் யோகம்னு பேர். யோகம் ஆருருக்ஷோஹோ முனேஹே. அந்த ஞான யோகத்தை பெறுவதற்குரிய தகுதியை ஆவலுடன் விரும்புகின்ற, ஆருருக்ஷோகனா அதை அடைய விரும்புகின்ற முனேகே, முனிவன்கிறார் பகவான். இல்லறத்தில் இருப்பவனை சொல்கிறார் முனிவன். அந்த முயற்சியாளன் இருக்கானே அவனுக்கு கர்ம, கர்மனா செயல், காரணம் உச்சியதே. காரணம்னு சொன்னா இந்த இடத்துல சாதனம், உச்சியதே என்று சொல்லப்படுகிறது. யார் ஒருத்த நான் மன தூய்மை பெற வேண்டும், எனக்கு என்னோட மனசை நன்றாக நான் பக்குவப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன், எதற்காக? ஞான யோகத்துக்கு நான் போகணும், அந்த ஞான யோக விஷயங்கள்லாம் எனக்கு புரியணும்னா என் மனம் உரிய பக்குவத்தையும் தூய்மையையும் பெற்றிருக்க வேண்டும். மனசு இப்படி ஒருமுகப்பட்டு தான் இருக்கணும், அலைபாயக்கூடாது. அங்க போய் நான் 1 மணி நேரம் கிளாஸ்ல உட்காரணும், நாள் முழுக்க சாஸ்திர விசாரத்துல ஈடுபடணும், அதுக்கு எவ்வளவு ஏகாகிரத்தை வேணும். போன்லாம் யூஸ் பண்ணாம எல்லா நேரமும் அந்த சாஸ்திர விஷயத்திலேயே மனசு வைக்கிறது, அதையே படிக்கிறது, அதையே தியானம் பண்றது, அதை பத்தியே யோசிக்கிறது. தத் சிந்தனம் தத் கதனம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்வதற்கு எவ்வளவு பக்குவம் வேணும். அந்த அவ்வளவு பக்குவம் வேணும் என்பதை புரிந்து கொண்டு, ஆமாமா நான் அந்த பாதைக்கெல்லாம் போகணும்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அப்படி உனக்கு மனம் அதற்கான தகுதியை பெறுவதற்கு. இப்ப நான் மெடிசன் போனா கண்டிப்பா நான் நீட் எக்ஸாம் எழுதி இருக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்கணும், நான் 12th இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி என்ன தகுதினா முதல்ல கர்மயோகம். கர்மனா செயல். அது முறையான நம்முடைய நமக்காக வகுத்து கொடுக்கப்பட்ட கடமை. யாரோடையோ செயல் இல்லை. அதெல்லாம் பகவான் நிறைய இந்த இடத்துல கர்மனா செயல். செயல்னா நாம் செய்ய வேண்டிய செயல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன கடமை செய்யணுமோ, நம்ம சுத்தி குடும்பத்துல என்னென்ன டியூட்டிஸ் இருக்கோ, நமக்கு என்னென்ன செய்யணுமோ, சமூக பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள், வைதிக கடமைகள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் செய்யறது. எதற்காக? மன தூய்மையை அடைய விரும்புபவன். யோகம் ஆருருக்ஷோகோ முனேகே கர்ம காரணம் உச்சியதே. அதாவது ஞான யோகத்தை பெரும் பொருட்டு மன தூய்மையை அடைய விரும்பும் இந்த முனிவன், இவருக்கு செயலை செய்வது என்பது சாதனமாக அமைகிறது. சரி, யோகாரூடஸ்ய தஸ்ய ஏவ. யோகாரூடன்னா என்ன? நன்றாக கர்மயோகம் செஞ்சு மனசை நல்லா பக்குவப்படுத்திட்டான். மனசு நல்ல பக்குவமாகி இருக்கிறது, மனம் நல்ல தூய்மை பெற்றிருக்கிறது, அலைபாயவில்லை, அவனால மனசை நல்ல ஒருமுகப்படுத்த முடிகிறது. இந்த உலகியல் விஷயங்கள் அவன் மனதை அலைக்கழிக்கவில்லை, அவன் மனதில் பற்று நன்றாக குறைந்திருக்கிறது, விவேக வைராகியங்கள்லாம் நன்றாக அவனுக்கு இருக்கு. அவன்தான் தஸ்யேவ, அவனுக்கு தான் ஷமஹ. ஷமஹன்னு சொன்னா இந்த இடத்துல துறவு, செயலை விடுதல்னு அர்த்தம். சாதாரணமா ஷமஹ என்ற சொல்லுக்கு மன அடக்கம், மன கட்டுப்பாடுன்னு அர்த்தம் பார்த்திருப்போம். இந்த இடத்துல ஷமஹங்கிற சொல்லுக்கு துறவரம், சந்நியாசம். அதாவது அப்படின்னா என்ன? செயலை விட்டு விடலாம். இவனுக்கு நல்ல மனசுல பக்குவம் வந்திருக்கு, இவனால நன்றாக ஞான யோக வாழ்க்கையில இருக்க முடியும் அப்படிங்கிறவன் செயலை விடுவதற்கு இவனுக்கு
காரணம் உச்சியத்தை. அதுதான் இவனுக்கு இப்ப என்னன்னா அவன் வந்து இல்ல இல்ல நான் செஞ்சுட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எது? ஞான யோகத்தை அனைத்து மனிதர்களுக்கும் என்ன குறிக்கோள்னா ஆனந்தத்தை அடைவதுதான் குறிக்கோள், உணர்வதுதான் குறிக்கோள். அதை எப்படி உணர முடியும்னா ஞானத்தினாலதான் உணர முடியும். அப்ப இந்த ஞான யோக பாதைக்கு நம்ம போய் தான் ஆகணும். இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சென்டிமெண்டாலிசம் நமக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பண்றது இல்ல. இதுக்குள்ள இருந்து பண்ணிட்டே இருக்கிறது நோக்கம் இல்ல. சுவாமிஜி எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டைம் மேனேஜ்மெண்ட். சில பேர் வந்து எனக்கு ஞானம்லாம் இருக்கு ஆனாலும் நான் கர்மா பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது வந்து வெறும் பேச்சாதான் இருக்கும். ஏன் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம இதுக்கு நிறைய நேரம் கொடுக்க முடியாது. பிராக்டிக்கலா பார்த்தா நான் வந்து சாஸ்திரம் படிக்க இவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படின்னா எல்லா நேரமும் இப்ப இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற நம்மளுடைய கடமைகள்லாம் நம்ம கரெக்டா பண்ணிட்டே இருந்தா அலை ஓஞ்சு சமுத்திர ஸ்நானம் பண்ற மாதிரி தானே அந்த கடமைகள்லாம் முழுக்க முடிச்சிட முடியுமா? அப்ப நமக்கே தெரியும் மனசுக்கு நல்ல பக்குவம் வந்திருக்கு. அதுக்குள்ள என்ன ஆயிடும் வாழ்க்கையில. அதனாலதான் நம்ம தனி மனித வாழ்க்கையை அவ்வளவு அழகா பிரிச்சு வச்சாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு வச்சாங்க. அப்ப கிரகஸ்தாசிரமத்து நிறைவு பெறும்போது வானப்பிரஸ்தத்துக்கு போயாகணும். தவ வாழ்க்கை மேற்கொள்ள அப்ப நான் வந்து வயசானதுக்கு அப்புறமும் நான் கர்மாலாம் பண்ணுவேன். எல்லா செயல்களும் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கு அது வந்து நிறைய பேருக்கு அது என்னன்னா அது ஒரு வாசனா. பண்ணியே ஆகணும். பண்ணாம இருக்க முடியாது. இந்த ஹோமம் பண்ணி ஆகணும், அதை பண்ணி ஆன்மீகக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட அப்படி நிறைய இதுல மாட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்து சாஸ்திர விஷயங்களை படிப்பதற்கும் வேதாந்தம் படிப்பதற்கும் அதை தியானம் செய்வதற்கும் அதன் மயமாக ஆவதற்கும் நேரம் கொடுக்கறதுக்கு பேர் தான் சந்நியாசம். சந்நியாசம்னா காவி ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை. இதற்காக நேரத்தை ஒதுக்குதல். அப்ப யாருக்கு மனசுக்கு நல்ல பக்குவம் வந்திருக்கோ அவர்களுக்கு செயலை விடுதல் என்பது சாதனமாக அமைகிறது. அப்ப யார் செயல் புரிய வேண்டும் அப்படின்னா யார் மன தூய்மையை பெற விரும்புகிறாரோ என் மனசு ரொம்ப அலப்பாயுதுங்க, எனக்கு ரொம்ப உலகத்துல பற்று இருக்கு, எனக்கு தெரிகிறது, விவேகம் இருக்கு, எனக்கு தெரிகிறது, ஆனா கூட நான் இதெல்லாம் விடணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிற ஆசை பற்றில் இருந்தெல்லாம் விடுபட்டு மனசை வந்து மேலான பொருள் ஒன்று இருக்குன்னு பரம்பொருள் இருக்கிறது என்று தெரிகிறது. அந்த பாதையில் நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா முதல்ல நீ செயலை நல்லா பண்ணுப்பா. கர்மத்தை யோகமாக செய். இறை வழிபாட்டு உணர்வுடன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பற்றையெல்லாம் குறைத்து கொண்டு நன்றாக செயல்புரிய மனசுக்கு பக்குவம் வரும். சரி, இரண்டாவது வரி யோகாரூடஸ்ய தஸ்யைவ. நன்றாக மன தூய்மை பெற்றவனுக்கு சமஹ காரணம் உச்சியதே. அவனுக்கு என்ன சாதனம்னா அவன் செயலை விடுவதுதான் அவனுக்கு சாதனம். இந்த சாஸ்திரம் ரொம்ப அழகா நம்மளை இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்தெல்லாம் விடுவிக்கும். எப்ப பாரு நம்ம வந்து இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது நம்முடைய உறவுகள்லாம் இருக்கு இல்லையா? கணவன், மனைவி, குழந்தைகள், தாத்தா, பாட்டி, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கை தர்மங்கள்லாம் கடைபிடிக்கிறோம். அதே நேரத்துல இது மட்டும் இந்த அடையாளம் மட்டுமா நம்ம இது ஒரு ரோல் தானே. அப்ப இதை தாண்டி உயிராகி நமக்கு என்ன இது பண்ணிக்க போறோம்? இதுதான் உண்மையான செல்ஃப் கேர். அப்ப என்னன்னா இந்த சாஸ்திரங்களை படிப்பதன் பொருட்டு நம்ம கடமைகளை குறைத்து கொள்ளுதல். பரமார்த்தானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, போர்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சந்நியாசத்தை ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடைமை பொருட்கள், பொசஷன்ஸ், அப்புறம் ஆப்ளிகேஷன்ஸ், இந்த கடமை இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதெல்லாம் குறைச்சிக்கிறது. ரிலேஷன்ஷிப்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், ரொம்ப நிறைய வேலையை சேர்த்து வச்சுன்னா சாஸ்திரம் படிக்க நேரம் இருக்காது. ஆக சந்நியாசம் ஃபார் வாட்னா ஷமஹனா இங்க சந்நியாசம் எதற்காக செயல் கடமைகள்லாம் விடுறோம்னா நன்றாக வேதாந்த சாஸ்திரத்தை கற்று உள்வாங்குவதற்காக, மோட்சத்தை உணர்வதற்காக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.